ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போகுதுங்கிறனால அந்தளவு ஒரு ஆரன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு ஆரன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கட் அவுட் மாட்டுறதை பற்றி இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஏன் வந்து இதில் யூஸ் பண்ணுற ஆரன் வந்து பார்த்திங்கன்னா பல்சர் வண்டியில் வர 2 ஆரன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா லோ பட்ஜெட்டில் இந்த ஆரன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, எஃபெக்டிவான சவுண்டும் இருக்குது. அதனால தான் இந்த ஆரன் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆரன் மாட்டிட்டு கட் அவுட் பற்றி சொல்கிறேன். ஆரன் மாட்டியாச்சு. இனிஷியலாக வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பழைய ஆரனில் வர லைன் வந்து சுவிட்சுக்கு எந்த லைன் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கங்க. பாசிட்டிவ் லைன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்களா, நெகட்டிவ் லைன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா 2 விதமாக சுவிட்ச் லைன் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் லைன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதனால் பாசிட்டிவ் லைனில் நான் மல்டிமீட்டரில் வச்சு இப்போ வோல்டேஜ் செக் பண்ண போகிறேன். மைனஸில் டைரெக்டாக வச்சுட்டேன். அங்கே வந்து சுவிட்சை போட்டு ஆரன் அடித்தோம் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து 12 வோல்ட் வருது. ஸோ பாசிட்டிவ் லைன் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை இன்னொரு வழியாக நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா மல்டிமீட்டரில் வந்து கண்டினியூட்டி வச்சுட்டு மைனஸ் வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சுவிட்சுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்களா இல்லை நெகட்டிவ் கொடுத்துருக்காங்களான்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கங்க. தென் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற மெலோடி மேக்கர், அதாவது கட் அவுட்ரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க ஸ்டிக்கரில் எந்தெந்த லைன் எங்கெங்கே போகுது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த சுவிட்சுக்கு போகிற லைனையும் பாசிட்டிவ் லைனையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கோங்க. வந்து ஆல்ரெடி சிங்கிள் ஆரன் இருந்துச்சு, அதை கழட்டிட்டு இப்போ டபுள் ஆரன் மாட்டி கட் அவுட்டர் மாட்ட போகிறோம். ஸோ அதான் நான் 2 பாசிட்டிவும் ஒன்றாவே கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் ஆரன் மாட்டியிருந்த சாக்கெட்டில் பாசிட்டிவ் சாக்கெட் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த கட் அவுட்டர்லேருந்து ஜாயின் பண்ணி வச்சோம் இல்லையா, அதாவது சுவிட்ச் பாசிட்டிவ் அண்டு வந்து கட் அவுட்டரோட பாசிட்டிவ் ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த ரெண்டையும் வந்து டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு டேப் அடிச்சிருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நெகட்டிவ் லைன் இருக்கும், அதையும் வந்து கட் பண்ணிக்கோங்க. சாக்கெட் கட் பண்ணிவிட்டு கட் அவுட்டரில் வர நெகட்டிவ் லைன் இருக்கும், அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் டேப் அடிக்க வேணாம், ஏன்னா நம்ம ஆரனுக்கு வந்து இதுலேருந்து நெகட்டிவ் லைன் டைரெக்டாக எடுப்போம். ஸோ ரெண்டையும் ஜாயின் மட்டும் பண்ணி வைங்க. ஒயரெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்லீவில் எடுத்துக்கோங்க. 3 ஒயர் எடுத்துக்கோங்க, ஸ்லீவில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒயரு ஸ்லீவ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமொபைல் ஷாப்லேயே கிடைக்கும். நீங்கள் ஒரு 3 ஒயர் இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்லீவ் வாங்கிக்கோங்க. மூணு ஒயரில் ஆல்ரெடி கட் அவுட் ஒரு நெகட்டிவ் ஒன்று ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அந்த ஒயரில் இன்னொரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹை டியூன் லோ டியூன் 2 இருக்கும் கட் அவுட்டில், அதுலேயுமே ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்குமே டேப் அடிக்க வேண்டாம். இந்த மாதிரி 3 ஒயர் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஸ்லீவில் இருக்கிற ஒயரை வந்து டேங்க்கு கடியில் விட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஹார்னுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவில் இருக்கிற ஒயர் லென்த்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஹை டியூன் லோ டியூன் ரெண்டு லைன் எடுத்து கொடுப்போம். ஆனால் வந்து நெகட்டிவ் வந்து 2க்கும் ஒன்றே தான், காமனாக ஒன்றே தான் கொடுப்போம். ஒயர்ஸ் எல்லாம் அந்த சைடு வந்ததுக்கப்புறம் மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு கண்டினியூட்டி வச்சுட்டு செக் பண்ணுங்கள். இப்போ என்ன அப்படின்னா எந்தெந்த ஒயரு எதுன்னு செக் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க கண்டினியூட்டி வச்சுட்டு. ஏன்னா நம்ம ஸ்லீவில் வச்சது எல்லாமே ஒரே கலரு, ஸோ டிஃபைன் பண்ண முடியாது நம்மளால். ஒரு மார்க் வச்சுங்க, மைனஸ் எது ப்ளஸ் ஹை டியூன் எது லோ டியூன் எதுன்னு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. லைனெல்லாம் எந்தெந்த லைனுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் அவுட்டிலேருந்து வர லைனுக்கு எல்லாமே வந்து டேப் அடிச்சுட்ருங்க.
கட் அவுட்டர்லேருந்து வர நெகட்டிவ் லைனை வந்து இந்த ஃபஸ்ட் ஹார்னுக்காக கட் பண்ணி விட்டுட்டு அதே இதில் வந்து இன்னொரு ஹார்னுக்கும் இன்னொரு நெகட்டிவ் லைன் எடுத்திருப்பேன். ஏன்னா நெகட்டிவ் லைன் வந்து ரெண்டுக்குமே வந்து காமனாக ஒன்று தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு டம்மி சாக்கெட் இருக்கும். சாக்கெட் வந்து ஆட்டோமொபைல் ஷாப்லேயே இருக்கும். நீங்கள் வாங்கிக்கிங்க. வாங்கி நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கிங்க. இந்த வயரில் வச்சு கேர்ஃபுல்லாக லாக் பண்ணுங்கள். இல்லைன்னா அது வந்து பிடுங்கிட்டு வந்துடும். நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி வச்சுருந்த நெகட்டிவையும் லோ டியூன் பாசிட்டிவையும் வழியாக எடுத்து அந்த ஆரனுக்கு கொண்டு போய்க்கிறேன். சைடு ஆரனுக்கு பாசிட்டிவ் ஐ2 தரேன். அதே மாதிரி சாக்கெட்டு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நெகட்டிவ்க்கு ரெடி பண்ண மாதிரியே சாக்கெட் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த சைடு லைனில் வந்து ப்ரிப்பேர் பண்ண பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சாக்கெட் ரெண்டையும் வந்து ஆரனில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அந்த சைடு ஆரனுக்கு எப்படி 2 சாக்கெட் பின்ன ரெடி பண்ணி இன்செர்ட் பண்ணமோ அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி 2 லைனுக்கு 2 சாக்கெட் வந்து ரெடி பண்ணி ஆரனில் இன்செர்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான்.